டாம் இல்லாமல் ஜெரியாலையும், ஜெரி இல்லாமல் டாமாலையும் இருக்கவே முடியாது. பிரித்து பிரித்து நேமை சொல்லும் போதே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருந்திருக்கும். டாம் அண்ட் ஜெரி இப்போ புரியுதுங்களா? டாம் அண்ட் ஜெரி அடிச்சுக்கின்னு மாஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேராலையும் செப்பரேட்டாக இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நானும் எங்கள் அக்காவும். சின்ன வயசில் நானும் எங்கள் அக்காவும் அவ்வளோ செட்டப் பண்ணுவோம். செம்மையாக அடிச்சுப்போம். அவன் என்னை போட்டு அடிச்சிடுவான், நான் பிடிச்சி கடிச்சு விட்டுருவான். இந்த மாரிலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கள் அம்மா வந்து விளாசி பிரித்து விடுவாங்க. அந்த மாரிலாம் செம்ம சண்டை போட்டிருக்கோம். ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாகவே நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டோம் தான் சொல்லணும். இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தான் அக்கா தங்கச்சி பாசன்றது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பாண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமல் அவளால் இருக்க முடியாது. ஒரு சர்டைன் பீரியடில் எங்கள் அப்பா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. அக்கா தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க, நீங்கள் தான் பேசாமல் அடிச்சுன்னு மாஞ்சின்னு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து யார் பார்த்தாலும் அக்கா தங்கச்சினா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு கண்ணு படுற அளவுக்கு அப்படி ஒரு பாண்டு. வீடியோவை உங்கள் அக்கா தங்கச்சிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.